لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولهن مثل الذي عليهن بالمعروف. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இவள் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிநேர்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்பதாக மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 11 திருமணங்களை செய்து கொடுப்பதாக நாம் வரலாறுகள் பார்க்கலாம். பலரும் பல கருத்துக்கள் சொல்லலாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை திருமணங்கள் செய்வதற்கு அனுமதித்தது இறைவனான அல்லாஹ் ஒருவனே. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி இத்தனை திருமணங்கள் செய்தார்கள் என்று பார்த்தால், இஸ்லாத்தை இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே எடுத்துரைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பரப்ப செய்வதற்காக வேண்டி, இஸ்லாத்துடைய முறையின் பிரகாரம் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டிதான், தன்னுடைய ஆசைக்காக வேண்டியோ இச்சைக்காக வேண்டியோ மன விருப்பத்திற்காக வேண்டியோ செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தீனை, இஸ்லாமை இந்த உலகத்தாருக்கு மத்தியில் எடுத்துரைப்பதற்காக வேண்டி, அதை எப்படி எடுத்துரைக்க வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டிதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை திருமணங்கள் செய்திருக்கின்றார்கள். எந்தெந்த மனைவியை எந்தெந்த காரணங்களுக்காக திருமணம் செய்வார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 75 வயது அடைந்தவுடன் முதல் திருமணமான கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பருவத்தை அடைந்த பொழுது வியாபார நோக்கத்தில் கதீஜா அம்மையாரோடு இணைகின்றார்கள். ஒரு வியாபாரியாக
கதீஜா அம்மையாருடைய புகழை வெற்றுவதற்காக வேண்டி கதீஜாவுடைய வியாபாரத்தில் இணைகின்றார்கள். கதீஜா அம்மையார்கள் மிகப்பெரும் ஒரு செல்வந்தார். முதல் போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அளவிற்கு அரபு தேசத்திலே மிகப்பெரும் ஒரு செல்வந்தராக வாழ்ந்தவர்கள். சில வியாபார பொருட்களை வியாபாரிகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய வளமை கொண்டவர்கள் கதீஜா அம்மையார் அவர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார நுட்பத்தை கண்டறிந்த அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடன் சேர்ந்து வியாபாரம் செய்வதை, தன்னுடைய பொருட்களை அவர்கள் விட்டுத் தருவதை விரும்பினார்கள். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மையார் அவர்களும் வியாபார அந்த நோக்கத்திலே ஒன்று செல்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மாவுடைய பொருட்களை வாங்கிக் கொண்டு வியாபாரத்திற்காக செல்கின்றார்கள். சென்று திரும்பி வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கதீஜா அம்மையாரிடத்திலே நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. நேரடி வியாபாரம், அதை நுட்பங்கள், யுக்திகள், யாரையும் ஏமாற்றாமல் நீளமாக வியாபாரம் செய்வார்கள். பல ஆயிரங்களை, நூற்றுகளை, ஆயிரங்களை லாபமாக கொண்டு வந்தார்கள் என்பதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியாபார நுட்பத்தை பற்றி கதீஜா வந்து சொல்லப்படுகின்றது. சரியானே இதையெல்லாம் கேட்ட கதீஜா அவர்கள் நபி மீது ஆசை ஏற்படுகின்றது. இந்த நபரை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக. கதீஜா அம்மையாருக்கு மட்டுமல்ல, சுமார் 65 பெண்மணிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்வதற்காக ஆசைப்பட்டார் என்று வரலாறு நாம் பார்க்கலாம். சுமார் 65 பெண்மணிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கணவனாக ஆக வேண்டும், தன்னை மணமுடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களாக அந்த மக்கா நகரில் இருந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு பெண்மணி வேதனங்களை படித்த பெண்மணி, அன்றைய காலத்தில் பகுத்தறிவு உள்ள ஒரு பெண்மணி, நன்றாக முந்தைய கால வேதங்களை படித்து அதெல்லாம் நுட்பங்களை விளங்கிய ஒரு பெண்மணி, படிப்பறிவு உள்ள ஒரு பெண்மணி. அவர் சொல்கின்றார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹம்மதை யார் திருமணம் செய்து கொள்கின்றார் அவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி என்பதாக சொல்கின்றார்கள். இந்த செய்தியும் கதீஜா அம்மையார் அவர்களுக்கு எட்டுகின்றது. இன்னும் ஆசை அதிகமாகின்றது, ஆள் அனுப்புகின்றார்கள். கதீஜா அம்மையார் அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 25 வயது, கதீஜா அம்மையாருக்கு 50 வயது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து ஒப்புக்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அனுமதி தருகின்றான் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதால் அந்த அடிப்படையில் திருமணம் செய்கின்றார்கள். இருவரும் சேர்ந்து வாழ்கின்றார்கள். நபுவத்திற்கு பிறகு கதீஜா அம்மையார் அவர்களுடைய குணங்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக லேசாக யாரும் தெரிந்து விடமாட்டார்கள். ஏதோ கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி ஒப்புக்கொள்ளலாம் என்பதாக இல்லை. அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் அனைத்தும் நடக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தை கொண்டு வருகின்றார்கள். நபுவத்தை கொண்டு வந்து தனது சமுதாயத்திற்கு மத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக, இவர்கள் நபுவத்துடைய ஒளி என்பதை அவர்கள் விளங்கியிருந்ததின் காரணமாக, முன்னால் வேதங்களை படித்த பெண்மணிகள் சொன்னதின் அந்த கோளின் அடிப்படையில் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையான நபர், சாதிக்குல் அமீன் என்பதாக எண்ணி எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல், மனக்கசவும் இல்லாமல், முழுமையாக மனமொத்தவர்களாக இஸ்லாத்தை முதலாவதாக ஏற்றியவர்கள் பெண்மணிகளில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அது மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய முதல் திருமணம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் திருமணம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மையாருக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்தினார்கள் என்றால், நமக்கெல்லாம் வரலாறு படித்தால் தெரியும். கதீஜாவுடைய தோழி வரக்கூடிய தருணத்திலே கதீஜாவுக்கு அந்த தோழி வருவதன் காரணமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் செலுத்துகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருக்கின்றார்கள், யார் இந்த மௌதாட்டி, ஏன் யார் ரசூலல்லாஹ் நீங்கள் இவ்வளவு கண்ணியம் செலுத்துகின்ற கேட்கக்கூடிய சமயத்திலே இவர்கள் கதீஜாவுடைய தோழி,
இவர்கள் வந்தால் ஹதீஜா இப்படித்தான் கண்ணியம் செலுத்துவார்கள், ஆகவே நானும் அவருக்கு அப்படி கண்ணியம் செலுத்துகின்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். தோழிக்கு அவ்வளவு கண்ணியம் என்றால் ஹதீஜாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு எந்த அளவு கண்ணியம் செலுத்தியிருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டும். திராட்சையுடைய கனிகளை ஹதீஜாவுக்கு கொண்டு வந்து தந்தார்கள். புதிதாக திருமணமான மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய திருமணத்தின் முதல் காலகட்டங்களில் நம்முடைய மனைவிக்காக வேண்டி ரகசியமாக சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சில வஸ்துக்களை நாம் மறைமுகமாக கொடுப்போம், மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாவை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி சொர்க்கத்துடைய கனிகளை கொண்டு வந்து, திராட்சையை கொண்டு வந்து கதீஜா அம்மாவுக்கு கொடுக்கின்றார்கள். அருமையாக எவ்வளவு பெரிய பாக்கியம். இரண்டாவது திருமணம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடன். முதல் திருமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 25 வயது, கதீஜா அம்மையாருக்கு 50 வயது. இரண்டாவது திருமணம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 6 வயது. அருமையாவளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு பெண்மணி வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹுவைரத் பின் ஹக்கீம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமே என்பதாக மஷூரா சொல்கின்றார்கள், சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். இப்படி ஒரு பெண்மணி இருக்கின்றார்கள், பாக்கியரான பெண்மணி, பாலிகராக பாக்கியரான ஒரு பெண்மணி இருக்கின்றார்கள் என்றால் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கின்றார்கள், யார் அந்த பெண்மணி என்பதாக கேட்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது அபூபக்கருடைய மகள் ஆயிஷா என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆயிஷாவுடைய திருமணத்துக்கு முன்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்படியாக 3 நாட்கள் தன்னுடைய கனவிலே மனாமிலே பார்க்கின்றார்கள். ஒரு தங்க தாமரை தட்டு சொர்க்கத்தில் வருகின்றது. அந்த தாமரை தட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து பார்க்கின்றார்கள். திறந்து பார்த்தால் ஆயிஷாவுடைய முகம் அதில் தெரிகின்றது. முதல் நாள், 2 நாள், 3ஆவது நாள், 3 நாட்களும் இப்படியாக தெரிகின்றது. 4ஆவது நாள் அது ஜிப்ரீல் பூமிக்கு இறங்கி வருகின்றார்கள். இறங்கி வந்து சொல்கின்றார்கள், நீங்கள் ஆயிஷாவை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதாக சொல்கின்றார்கள். அதே தினத்தன்றுதான் ஹுவைரத் பின் ஹக்கீம் என்ற பெண்மணியும் இதே விஷயத்தை கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் நிறைவேறிவிட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே ஆயிஷாவை பெண் கேட்டு அனுப்புகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் 6 வயதான பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கின்றார்கள். 9 வயதில்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பருவ வயது அடைகின்றார்கள். அது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளிடத்தில் எப்படி பழகுவார்களோ அதே போன்று பழகி கொண்டிருக்கின்றார்கள். விளையாடுவது, வேடிக்கைகள் செய்வது, பாலியரான பின்பும் கூட, திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த பின்பும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளையாட்டு வேடிக்கையில் ஈடுபட்டதாக நம்ம ஹதீஸில் பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான விளையாடிய மனைவிகளில் ஒரு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஆயிஷாவுக்கு சிறுபிராயத்தில் திருமணமானதின் காரணமாக தெருக்களில் நடக்கின்ற விழாக்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைக்கு பின்னால் இருந்து தனது முத்தத்தை கொடுத்து ஆயிஷாவுடைய கன்னங்கள் மீது வைத்ததாக பல மணி நேரங்கள் விளையாட்டை ரசிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதமா என்பதாக கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் போல என்பதாக கேட்பார்கள், இன்னும் கொஞ்ச நேரம் என்றாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொன்னதாக நாம் பார்க்கலாம். பல மணி நேரங்கள் ஆயிஷாவுடைய தேவைக்காக, ஆசைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகத்தை கொடுத்தார்கள். கனவிலே காட்டப்பட்டு ஜிப்ரீல் வாக்கின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அடிப்படையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாளாக திருமணம் முடிக்கின்றார்கள். அறியாலே
இந்த திருமணத்துக்கு முன்பதாக ஒரு விஷயம் இருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய தருணத்திலே தன்னுடைய மகளை தான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பி கேட்கின்றார்கள். அபூபக்கர் தயங்குகின்றார். நபிகளுடைய சகோதரி போன்றவர் தோழர், என்னுடைய பெண்ணை நான் திருமணம் முடிப்பதன் காரணமாக ஏதேனும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விடுமோ என்பதால் அஞ்சுகின்றேன். இரண்டாவதாக, ஏற்கனவே ஒரு நபருக்கு நான் என் மகளை திருமணம் முடித்து தருவதாக வாக்களித்து விட்டேன். வாக்கு மீறக்கூடிய பலத்தை அபூபக்கருக்கும் இல்லை, அரபு தேச மக்களுக்கும் இல்லை. ரபியாவிலே தயங்கிக் கொண்டிருக்கின்றார். யாரிடத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டதோ நேராக செல்கின்றார். தாங்கள் என்னுடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்திற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும், ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபியை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து முறையிடுகின்றார். ஏற்றுக்கொண்டால் என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்பதாக சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்புதான் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு திருமணம் எனக்கு தேவையில்லை, இது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கின்றது. அவர் வாக்கை மீறுகின்றார். அதற்கு பின்புதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அதனாலே மூன்றாவது நடக்கூடிய திருமணம் இருக்கின்றது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து திருமணம் முடிக்கிற பெண்மணியில் மூன்றாவது திருமணம் இருக்குது. சுவைதா பின்த் சமான் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி, சுவைதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி. சுமார் 50 வயது அவர்களுக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். 2 தடவைகள் ஹிஜ்ரத் செய்த ஒரு பெண்மணியாக இருக்கின்றார்கள். கணவன் இறந்து விட்டார், பிள்ளைகளோடு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி தவிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஆறுதலாக அரவணைப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை திருமணம் முடிக்கின்றார்கள். 4வது நடந்த பெரு திருமணம் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸாவை திருமணம் முடித்த வரலாறு. உமர் ரலியல்லாஹு தஆலா மருமகன் இறந்து விட்டார், ஹப்ஸாவுடைய கணவர் இறந்து விட்டார். நேராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்கின்றார்கள், உஸ்மானே, நீ என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்கின்றாய் என்று கேட்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மனைவி இறந்த தருணம் மிகவும் கவலை இருக்கின்றார்கள். என்னால் முடியாது என்பதாக நேரடியாக மறுத்து விடுகின்றார்கள். நேரடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அபூபக்கரே, தாங்கள் என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் கேட்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் சொல்கின்றார், எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கின்றார். மீண்டும் கேட்கின்றார்கள், எந்த ஒரு பதிலும் வரவில்லை. 3வது கேட்கின்றார், பிறகு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. கோபித்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி சென்று விடுகின்றார்கள். சில நாட்கள் இப்படி கழிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருமணத்திற்காக ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா பெண் கேட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு ஆள் அனுப்புகின்றார்கள். இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள், பேர் ஆனந்தம் அடைகின்றார்கள், பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நேரடியாக ரோஷம் கொண்டவர்களாக அபூபக்கரை நோக்கி வருகின்றார்கள். அபூபக்கரே, நான் உஸ்மானிடத்தில் சென்றேன், என்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பதற்காக. அவர் பகிரங்கமாக சொல்லிவிட்டார், என்னால் முடியாது என்பதா. நான் உங்களிடத்தில் பிறகு வந்தேன், நீங்கள் உங்களுடைய திமிரை காட்டினீர்கள், எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தீர்கள். உங்களை விட சிறந்த ஒரு கணவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய மகளுக்கு தந்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு தந்து விட்டார்கள் என்றார். ரோஷத்தோடு சொல்கின்றார். அபூபக்கர் சொன்ன வார்த்தை, உமரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி எனக்கு சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய மகள் ஹப்ஸாவுடைய கணவர் எப்பொழுது இறந்தாரோ அப்பொழுது நான் ஹப்ஸாவை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்பதாக என்று சொல்லிவிட்டு, இது ரகசியம் என்பதாக சொல்லிவிட்டார்கள், யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்பதாக சொல்லிவிட்டார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். உமர் சொன்ன வார்த்தை, அபூபக்கரே, எந்த ஒரு இடத்திலும் என்னால் உங்களை ஜெயிக்க முடியவில்லை என்றால் சொல்கின்றார்கள். மேலும் திருமணம் இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவி திருமணம் இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியால் எப்படி சேர்ந்து ஒன்றால் போல் வாழ்ந்தார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.